இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எம்எஸ் வேர்ட்ல ஒரு டாக்குமெண்ட்டுக்கு குறிப்பிட்ட சில பேஜஸ்ல மட்டும் பேஜ் நம்பர் எப்படி ஆட் பண்ண போறோம்ன்றத பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நான் சொல்ற கண்டென்ட்லாம் உங்களுக்கு புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கு தான் நம்ம பேஜ் நம்பர் இன்சர்ட் பண்ண போகிறோம். இதுக்கு மொத்தம் 57 பேஜ் வருது. 57 பேஜுக்கும் நம்ம பேஜ் நம்பர் இன்சர்ட் பண்ண போகிறது இல்லை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து இந்த புக்கோட டைட்டில் வருது, 2வது பேஜ் எம்டி, 3வது பேஜ் இண்டெக்ஸு, 4வது பேஜ் எம்டி, 5வது பேஜ்ல இருந்தா சப்ஜெக்ட் ஆரம்பிக்குது. நம்ம 5வது பேஜ்ல இருந்து தான் இப்போ நம்பர் இன்சர்ட் பண்ண போகிறோம். அது எப்படி இன்சர்ட் பண்ணுறதை சொல்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பேசிக்கா எப்படி பேஜ் நம்பர் ஆட் பண்ணுவோம்னா, இன்சர்ட் போய் அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் கிளிக் பண்ணி பேஜ் நம்பர் டாப்ல வேணுமா பாட்டத்துல வேணுமா எந்த சைட்ல வேணும், சென்டர்ல வேணுமா சைட்ல வேணுமா அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணுவோம். இது வந்து நார்மலா நம்ம செலக்ட் பண்றது. இப்படி செலக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்லா பேஜ்லயும் நார்மலா பேஜ் நம்பர் ஆட் ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும், நம்ம பேஜ் நம்பர் ஆட் பண்ணிட்டோம். எல்லா பேஜ்லயும் பேஜ் நம்பர் ஆட் ஆயிருக்குது. நம்மளுக்கு வேண்டியது 5வது பேஜ்ல இருந்து தான் சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறது தான் ஆரம்பிக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா டைட்டில்ல இருந்து பேஜ் நம்பர் ஆட் ஆயிருக்கு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வேண்டிய பேஜ்ல இருந்து எப்படி பேஜ் நம்பர் செட் பண்ணுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் பேஜ் நம்பர் ஏற்கனவே ஆட் பண்ணதை நான் ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லி காமிக்கிற பாருங்க. இப்போ நம்மளுக்கு எந்த பேஜ்ல இருந்து நம்பர் வேணுமோ அந்த பேஜுக்கு போய்க்கோங்க. எனக்கு அத்தியாயம் 1ல இருந்து வேணும். அத்தியாயம் 1க்கு முன்னாடி கர்சர் வச்சுட்டு இப்போ மேல டூல் பார்ல லே அவுட் கிளிக் பண்ணீங்கன்னா கீழே பிரேக்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்றது கேட்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேஜ் பிரேக் ஆயிடுச்சு. இப்போ நீங்க எப்போதும் போல இன்சர்ட்டுக்கு போய் பேஜ் நம்பர் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேஜ் நம்பர் இன்சர்ட் ஆயிடுச்சு. மேல டூல் பார்ல பார்த்தீங்கன்னா லிங்க் ப்ரீவியஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு மேல டூல் பார்ல பேஜ் நம்பர்ன்ற ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே ஃபார்மேட் பேஜ் நம்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபார்மேட் பேஜ் நம்பர் அப்படின்றது ஒரு சின்ன விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதுல மேல பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபார்மேட், அதில் நீங்க ஏபிசிடி வச்சுக்கலாம், 1 2 3 வச்சுக்கலாம், ரோம் லெட்டர்ல ஏதோ ஒன்று உங்களுக்கு வேணும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பரிங் கொடுத்து 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கண்டினியூ ஃப்ரம் ப்ரீவியஸ் செக்ஷன், ஸ்டார்ட் அட் அப்படின்றதுக்கு 2 ஆப்ஷன் வரும். அதில் ஸ்டார்ட் அட்ல 1 கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ஷன் பண்ண பேஜ்ல இருந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 1ல இருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செலக்ட் பண்ண பேஜ்ல இருந்து கீழே 1 2 3ன்னு வருது, மேலே பார்த்தீங்கன்னா 4ல இருக்கு. இப்போ நம்ம செலக்ட் பண்ண பேஜுக்கு மேலே போய் ஃபூட்டர் ஓப்பன் பண்ணி பேஜ் நம்பர் செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ் நம்பர் டெலிட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டெலிட் பண்ணிட்டோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே இருக்கிறதுல டெலிட் ஆயிடுச்சு. கீழே நம்ம செலக்ட் பண்ண பேஜ்ல இருந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேஜ் நம்பர் இப்போ செட் பண்ணியாச்சு. இதே டாக்குமெண்ட்ல நீங்க வேற ஒரு இடத்துலயும் இதே மாதிரி நம்பர் மாற்றணும் அப்படின்னாலும் சேம் ஃபார்மேட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க லே அவுட்ல போயிட்டு பேஜ் பிரேக் பண்ணிட்டு ஃபார்மேட் செல்ல போயிட்டு கண்டினியூ அட் நம்பர் 1ல இருந்து கொடுத்தீங்கன்னா திருப்பி 1ல இருந்து உங்களுக்கு அந்த பேஜ்ல இருந்து வர ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். சேம் ஃபார்மேட்.